ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்காக நான் ஜீசஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, தேங்காய் பூ எடுத்து தேங்காய் முளைக்க வச்சுருந்து ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முளைச்சிருக்கு. ஒரு மூணு தேங்காய் நல்லா முளைச்சிருக்கு. ஒன்று கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, ரெண்டெண்ணம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ 7 தேங்காய் கிட்ட வச்சுருந்தோம். அதில் வந்து ஒன்று நல்லா பெருசாக வந்துட்டு, ரெண்டெண்ணம் வந்து குட்டியாக நிற்குது பாருங்கள். இதை எடுப்போமா? இதில் முளைச்சிரி இதில் ஒன்று எடுப்போம், அப்புறம் இதில் ஒன்று எடுத்து வெட்டி பார்ப்போம். இது என்னது பூரா இருக்கா? பூரா இது முளைச்சது. இதில் வந்து ஒன்று பெருசாக முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெட்டி பார்க்க மனசு வரல. இதை இதை வந்து இனி ஊரில் கொண்டு போய் விளையில நடலான்னு இருக்கும். அடுத்த வர ஊருக்கு போகிறதுனால இதை ஊருக்கு கொண்டு போய் ஊரில் நடலான்னு இருக்கு. இது ரெண்டு நல்ல எல்லாம் பெருசாக இருக்கனால இதை வந்து வெட்டி பார்க்க மனசு வரல. அதனால இதை வந்து இருக்குது. இதை வந்து ஊருக்கு பொருசில் எடுத்துட்டு போகலாம். இப்போ மீதி உள்ள 2 அணத்தையும் வெட்டி பார்ப்போம், பூ இருக்கான்னு. வேறு முளைச்சிட்டாரு. இதுவும் நல்லா முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி இது ஒன்றே வெட்டி பார்ப்போம். ஆனால் இது வந்து வெட்டுதே மனசு வர மாட்டேங்குது. சரி இது இருக்கட்டா இல்லாட்டி இது ரெண்டையும் வெட்டி பார்ப்போம். இதில் பூ இருக்காண்ணா, இதில் 2லயும் பூ இல்லாமல் இருந்தாச்சுன்னா இது ஒன்றே இது இருக்கட்டும். சரியா மனசே வர மாட்டேங்குது, முளைச்சிருக்கனால வெட்டி. சரி இது இருக்கட்டும். இதை வெட்டி இதை வந்து கழுவிட்டு வெட்டி பார்க்கலாம். தொலிப்போம், கழுவ வேண்டாமா? தண்ணி குளிர்ந்து வேறு வெட்டி தான் நடுவாங்களா? கெட்டு போயிருக்கு, ஸ்மெல் வருது. இது வந்து கெட்டு போயிடுச்சு, அதை உடச்சு பாருங்க. இது வந்து நாங்கள் மெட்ராஸ் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரோட்டு ஓரமாக வச்சுருப்பாங்க எல்லாம் தேங்காய் இது மாதிரி முளைக்கி வச்சு பூ வித்துட்டு இருப்பாங்க, தேங்காய் பூ. அதில் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூ 40 ரூபாய் என்னமோ, 70 ரூபாயா? ஒரு பூ 70 ரூபாய் என்னதோ சொன்னாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. சரி அந்த டேஸ்ட்டுக்காகவே வந்து இங்கே தேங்காய் இருந்தனால கொஞ்சம் முளைக்க போட்டோம். ஒரு 8 தேங்காய் போல் முளைக்க போட்டோம். முளைக்க போட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் முளைச்சி அழகாக வந்திருக்கு. 3 தேங்காய் தான் மொத்தமே முளைச்சிருக்கு. ஒரு வருஷம் ஆக போகுது முளைக்க போட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முளைச்சிருக்கு. தேங்காய் தென்னங்கன்று எடுக்கிறதெல்லாம் இப்படி தான் எடுப்பாங்களோ முளைக்க வச்சு? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இனி எந்த வருஷம் முளைச்சி எந்த வருஷம் சாப்பிட வச்சு பாருங்க இருக்கான்னு. தண்ணி வேஸ்ட்டு பண்ணாதுங்க. இங்கே பார்க்க கொடுங்க, நான் குடிக்க கொஞ்சம். ஐயோ இவ்வளோதான் இருக்கா? இங்கே பாருங்க முளை விட்டுருக்கு, இத்தனோண்டு இருக்குது. தண்ணி வேணுமா? குடிச்சு பாரு, நல்லா இருந்தேன்னா. நல்லா இருக்கா? டேஸ்ட் இருக்கா? அப்படியா? நீ குடிக்கோ, இருக்கிறதே கொஞ்சம் உண்டு. கொஞ்சம் என்ன டேஸ்ட் வருது? என்ன டேஸ்டா? யாருமே சாப்பிட போகாது. அது கெட்டு போயிடும். அது கெட்டு போயிடுச்சு, அது வேண்டாம். மனசு வரலையே, வெட்டிடுவோமா? என்ன சாப்பிடலாம் வேணுமா? சரி அப்போ எனக்கு மனசு வர மாட்டேங்குதோ. சரி அவனுக்கு வேணுமான்னு சொல்லி வெட்டிடுவோம். வேறு இருக்குல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு அழகாக வந்துருக்கு. அதான் வெட்டு மனசு வரல. வெட்டலாமா?
சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில் எப்படி தான் கொஞ்சம் கையில் வேரோட காட்டுங்க. இதை வெட்டி வெட்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கும் நினச்சி நல்ல வெயிட்டாக இருக்குது, அதனால இதில் இருக்கும். இல்லை ஃபுல்லாக இருக்கு. உள்ளால இனி இன்னும் கொஞ்சம் நாளாகும் போது உள்ள இருக்கு எல்லாமே தேங்காய் எல்லாமே இதாகிற மாதிரி இருக்கும். வாவ். நம்ம வெட்டுங்க எனக்கு. ஃபுல் பூவாக இருக்குது பாருங்க. இலக்கிருங்க. இங்கே ஒரு காய் இருக்கு, இங்கே 2 காய் இருக்கு, அப்புறம் இங்கே 2 காய் இருக்கு, இங்கே கீழே 2 காய் இருக்கு. ஒரு 10-12 காய் கிட்ட இருக்கும். 10 காய் 10 காய் இருக்கோ? இங்கே இருந்தாலும் வேஸ்ட், நாசமாக போகும். அதனால ஊரில் எடுத்துகிட்டு போய் வச்சா அங்கேயாவது சூப்பராக இருக்கும். வேரோட வந்துட்டா? வேர் ஃபுல்லாக வருமா? வா, சூப்பராக வந்துட்டுல. பூராண்ணா அது கால் வச்சு சாப்பிட்டாதங்கத்தான். அது ஏதாவது கம்பு எடுத்து அடிச்ச வேண்டியது தானே? கால் வச்சு எதுக்கு மிதிச்சதியா? செருப்பு வச்சு முடிச்சு. அதான் செருப்பு தான், செருப்பு வச்சு எதுக்கு மிதிச்சிய? தொட்டியே வேண்டாம் போல இருக்கு. அழகா இருக்கு பாருங்க. இதுக்குள்ள போவாது, தூக்கி வச்சு பாருங்களேன். இதுல போவாது. என்னோட பெருசா நம்மளுக்கு தனியா எப்படி வைப்பீங்க? இதுவா பயங்கர வெயிட்டா தானே இருக்கு. நல்லா அமுக்கி விடுங்க. நல்ல வெயிட்டா தானே இருக்கும். தொட்டி வெயிட்ல இல்லை, தொட்டி வெயிட் மட்டும் கம்மியாகும். அதில் வந்து அது தூக்கி இதை விட டபுள் மடங்கு அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பூ யாராவது சாப்பிட்ருப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.